வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்டிஏலேருந்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு, அதுக்கப்புறம் குக்கு, ஃபயர்மேன், அதுக்கப்புறம் எம்டிஎஸ்சில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 182 காலி பணியிடங்கள் இருக்குது. இதுக்கான டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டுக்கோம். அதுக்கு லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னிலிருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனை ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலும் இந்த பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க. கிளிக் ஹியர் டு அப்ளை அண்ட் லாகின்க்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி அப்ளிகேஷனை கண்டினியூ பண்ணலாம். இல்லை நான் இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன் ப்ரோ அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் நியூ அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தா ஜஸ்ட் அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட நேம் கேட்பாங்க. உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்கள் நேம் கொடுத்துருங்க. மிடில் நேம் லாஸ்ட் டைம் கொடுக்கணும் கட்டாயம் கிடையாது, நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் வேல்யூடான மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் வேல்யூடான இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கு, அதுக்கப்புறம் ஒரு அட்டு அல்லது ஆஷ் அந்த மாதிரி கேரக்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மெயிலாக ஃபீமேலாக டிரான்ஸ்ஜெண்டருங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்ச்சா கேட்டுப்பாங்க. இந்த கேப்ச்சா கீழே டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் அண்ட் லாகின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த பேஜை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வெப்சைட்டில் உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் அதுக்கான பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டும் கொடுத்து அவங்க உங்களை லாகின் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நேம் இதில் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபாதர் நேமை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் மதர் நேமை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்கள் ரிலிஜியன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டின் கேட்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் இருந்தால் உங்கள் லேண்ட்லைன் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லைனா விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்கள் ஆதார் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மென்ஷன் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்தீங்கன்னா உங்கள் மேரேஜ் ஸ்டேட்டஸ் கேட்பாங்க. நீங்கள் மேரிடா சிங்கிளாங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கேட்பாங்க. அதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டேட் கேட்பாங்க. உங்கள் ஸ்டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் என்ன அட்ரஸில் இருக்கீங்க அந்த அட்ரஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே உங்களுக்கு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்மனெண்ட் அட்ரஸும் நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறையாக இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றி கொடுத்துக்கோங்க. இல்லை அந்த டிக் மார்க் டிக் பண்ணி சேம் ஆஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு கீழே அப்படி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கொடுத்துருப்பீங்க தெரியுமா, உங்கள் கம்யூனிட்டியோட சப்காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்து முடிச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இங்கே சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி முடிச்சு நெக்ஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேட்பாங்க. நீங்கள் அது 10th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் நம்பர், நீங்கள் என்ன ஸ்கூலில் படிச்சிங்க, உங்களோட ஸ்டேட்டு, நீங்கள் என்ன போர்டில் படிச்சிங்கன்னு சொல்லி அதை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக கேட்பாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க் கேட்பாங்க, பர்சன்டேஜ் எல்லாமே கேட்பாங்க. ஒன்ஸ் உங்கள் மார்க் ஷீட்டை கையில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த இயர் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருங்க. அதுக்கு மேலே நீங்கள் 10th மேலே வேறு எதுவும் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க, அதை ஆட் பண்ண விரும்பினா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் கொடுக்க விருப்பப்படலாம், நீங்கள் கொடுக்கணும்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ என்னோடய இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்து முடிச்சு சேவுங்கிறது ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல் வந்து ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்துருங்க. வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 50 கேபிக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் சிக்னேச்சர் 25 கேபிக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 50 கேபிக்குள்ளே இருக்கணும். அதோட நம்பர் டைப் பண்ணிட்டு அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் 10th மார்க் ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அதோட நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 75 கேபிக்குள்ளே இருக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. பண்ணி முடிச்சு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டும் கொடுத்தீங்கன்னா டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிக் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸு, அதுக்கப்புறம் ஒரு கேப்ச்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்ச்சா டைப் பண்ணிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆயிரும். இப்போ நான் என்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டேன். கொடுத்து முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கேப்ச்சாலாம் டைப் பண்ணிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட்டிங் எனக்கு அந்த அப்ளிகேஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆயிடுச்சு. எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஈஸியாகவே நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேறு எதாவது பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.